ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டே எதுவுமா நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஃபேமிலியோட சர்ச்சுக்கு வந்தாச்சு. நாங்கள் எப்போதுமே சர்ச்சுக்கு போகிறாருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தான் வருவோம். ஆனால் இந்த டைம் நாங்கள் போகிறதுக்கு அப்படிலாம் பிளான்லாம் ஒன்றும் பண்ணலை. திடீர்னு தான் கிளம்பி வந்தோம். நாங்கள் வந்தது மாதிரியே கரெக்டாக மாஸ்க்கு அட்டன் பண்ணியாச்சு. 8 மணிக்கு மாஸு. நாங்கள் 8 மணிக்கெலாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வழக்கம் போல் சாப்பிட்ற ஹோட்டலுக்கு பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டோம். என்ன தான் நம்ம வீட்டில் எவ்வளோ நாள் 1 வாரம் 2 வாரம் இருந்தாலும் நம்ம சாமியை பார்த்து நம்ம குறைகள் நிறைகள் எல்லாம் சொல்லாமல் நம்மளுக்கு தூக்கமே வராது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு படைச்சவரும் கடவுள் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் மனுஷங்களை அதிகமாக நம்புகிறோமோ இல்லையோ, கடவுளை கண்டிப்பாக நம்பினா நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது என்னோட பாலிசியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த காலத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கலாம் தெரியாது. ஏன்னா நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நம்மளை எப்படா கவுத்து விடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கடவுள் ஒருவர் தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்பாரு. ஆனால் அவங்களுக்கு யாராருக்கு என்னென்ன வேணும் என்னென்ன செய்யணுங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால கடவுளை கண்டிப்பாக நம்புங்க. அவர் என்றைக்கும் நம்மளை கையே விட மாட்டாருன்னு தான் சொல்லுவேன். நாங்கள் நேராக எப்போதுமே வழக்கம் போல் சாப்பிட்ற ஹோட்டல்லையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பர்ச்சேசிங்லாம் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு மட்டன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. பாய் ஃப்ரெண்ட்.